ஜெர்மனில அண்டர் கிராஜுவேஷன் பண்றதுக்கான பார்ட் 3 வீடியோங்க இது. பார்ட் 1, பார்ட் 2 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு கண்டினியூஷன் கிடைக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்க ஜஸ்ட் ஒரு ரோட் மேப் மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இங்க வந்து அண்டர் கிராஜுவேஷன் பண்றதுக்கான ஒரு ஐடியாவே இல்லாம இருந்திருக்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படி வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணணும், எந்த டைம்ல அப்ளை பண்ணணும், ஸோ எந்த மாதிரி நம்மளோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வேலிடேட் பண்ணணும், என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன்லாம் தேவைப்படுது, அதுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பா கிடைக்கும். இந்த ஐடியாஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, டைரக்டா ஜெர்மனில இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி வெப்சைட்டை ஓபன் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணாம நீங்க டைரக்டா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். என்னடா இவ்வளவு கேட்கறாங்கன்ற மாதிரி ஃபீல் இருக்கும். இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆல்ரெடி உங்க மைண்ட் வந்துட்டு ஒரு ஐடியாக்கு வந்துடும். ஓகே, இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ இந்த டைம்ல ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். நான் வந்து மியூனிக் சிட்டில இருக்கேன். இங்க இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் யூனிவர்சிட்டியோட ஒரு வெப்சைட்டை வந்துட்டு நான் இப்போ ஓபன் பண்ணி காட்டுறேன். நான் இப்போ மியூனிக்ல இருக்க டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் மியூனிக். ஸோ அந்த வெப்சைட்டை வந்துட்டு நான் இப்போ ஓபன் பண்ணியிருக்கேன். ஓபன் பண்ணிட்டு பேச்சுலர் டிகிரி TUM இந்த பேஜ் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பேச்சுலர் டிகிரி பண்றதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த பேஜ்லயே ஃபுல்லா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எப்படி அப்ளை பண்ணணும், எப்போ அப்ளை பண்ணணும், ஸோ அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஸ்பெசிஃபிக்கா எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கிற மாதிரி ஒரு யூடியூப் வீடியோ கூட அதில் லிங்க் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற பேஜ் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பேஜில் வெறும் நிறைய மாஸ்டர் டிகிரிஸ் இருக்கு. ஸோ நான் ஒரு அண்டர் கிராஜுவேஷன் கோர்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். இப்போ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்ற மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கு. ஸோ செலக்ட் பண்ணி அதை நான் இப்போ ஓப்பன் பண்ண போறேன். ஸோ அதில் போயிட்டு நான் ரீட் மோர் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு பாத்துருங்க, அது வந்துட்டு ஃபுல் டைம் கோர்ஸ். ஸோ 8 செமஸ்டர்ஸ். அது மட்டும் இல்லாம அது வந்துட்டு வின்டர் செமஸ்டர், அதோட அப்ளிகேஷன் பீரியட் எவ்வளோ நாள், அடுத்தது அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி, ஆப்டிடியூட் அசஸ்மெண்ட் ஃபார் பேச்சுலர், அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட ஃபீஸ் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் அது வந்துட்டு என்ன லாங்குவேஜ்ல வந்துட்டு டீச் பண்றாங்க அப்படின்றதும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்துட்டு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வந்துட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அண்டர் கிராஜுவேஷன் ஜெர்மனியில் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே படிக்க நினைக்கிற எல்லாத்துக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் DM பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஜெர்மனியை பற்றி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.